ஒரு அதிசயம். முருகன் மிதந்துகிட்டே கடல் வழியா கேரளாவுக்கு போயிருக்காருன்னா நீங்க நம்புவீங்களா? 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை திருச்செந்தூர் கோயிலிலிருந்து சேதமடைந்த முருகன் சிலையை எடுத்து கடல்ல போட்டு புது சிலைய மாத்தி இருக்காங்க. அந்த பழைய சிலை கடல்ல பல நாள் இருந்து ஒரு நாள் கடல் அலையால அடிச்சிட்டு போய் கேரளாவுல இருக்க எர்ணாகுளத்துக்கு போயிருக்கு. ஒரு நாள் ஒரு பொண்ணு விறகு கட்டை எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிருக்காங்க. விறகு கட்டைகளை சின்ன கட்டைகளாக்க ஒரு கல்லு மேல வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விறக ஓங்கி வெட்டும் போது அந்த கத்தி அந்த கல்லுல பட்டுருச்சு. உடனே கல்லுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பயந்து போன பொண்ணு அந்த கல்லை என்னன்னு திருப்பி பார்த்தா அது திருச்செந்தூரில் இருந்து வந்த முருகனோட சிலை. இந்த விஷயத்த ஊர் மக்களிடம் போய் சொல்லி, இது சாதாரண சிலை இல்ல, முருகனே நம்மள தேடி வந்துட்டாருன்னு முருகனுக்கு அங்க கோவிலும் கட்டிட்டாங்க. இந்த கோவிலோட பேரு இளன்குன்னப்புலா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த கோயில் எர்ணாகுளம் மாவட்டத்துல இருக்கு. முருகன் மேல பக்தி உள்ளவங்க ஓம் முருகன் கமெண்ட் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க.